லேட்டி சாந்தா, என்ன வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மறக்கணும், சும்மா தான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்குது. அதான் கொஞ்ச நேரம் இந்த மர நிழல்ல உட்காந்துருக்கலாமே இருக்கேன். அப்படியா? நான் ஏதோ உன் மருமக கூட சண்டை போட்டு வெளியில வந்து இருக்கான்னுலாம் நினைச்சிட்டேன். அது சரி, குழம்பெல்லாம் வச்சுட்டியா? கொஞ்சம் போல குழம்பு இருந்தா தாயேன். குழம்பு தானே, நேத்தைக்குள்ள மீன் குழம்பு இருக்கு, தரட்டா? ஐயா, நேத்தைக்குள்ள மீன் குழம்பு தான் வச்சிருக்காளாகும். நான் ஏதோ மட்டனும் சிக்கனும் வச்சிருப்பான்ல நினைச்சு வந்தேன். சரி, இதை விட்டாலும் வேற வழி இல்லை. என்ன மரகதம் பலமா யோசிச்சுட்டு இருக்க? குழம்பு வேணுமா வேண்டாமா? வேண்டான்னு யார் சாந்தா சொன்னா? நீ போய் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் இரு, என் மருமகிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லேன். மருமலே, ஏமா மருமலே. என்னத்தே? மருமலே, எதுத்த வீட்டு மரகதம் வந்திருக்கா, அவளுக்கு குழம்பு வேணுமா? அதான் நேற்றுக்கு வச்ச மீன் குழம்பு இருக்குல்ல, அது ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொண்டு வா. சரிங்கத்தே, இப்ப கொண்டு வரேன். ஒரு 2 நிமிஷம் இரு, இப்ப கொண்டு வந்துருவா. சரி சாந்தா, நான் இருக்கேன், கொண்டு வரட்டு. எத்தே, இந்தாங்க மீன் குழம்பு. அவகிட்ட கொடு மருமலே. ரொம்ப நன்றி சாந்தா, அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரி மரகதம், போயிட்டு வா. உனக்கு எப்போ எது வேணாலும் தயங்காம என்கிட்ட வந்து கேளு. ஆமா சாந்தா, பாத்திரத்துல குழம்பு நிறைய இருக்கு. நான் என்னவோ கொஞ்சம் போல தருவானி பார்த்தேன். நீ என்னடா நிறைய வச்சிருக்கிறியா? ஏன் நேத்தைக்கு நீங்க குழம்பு சாப்பிடவே இல்லையாகும்? அதை ஏன் கேட்காம மரகதம், நேத்தைக்கு ஒரு கல்யாண வீடு பாத்துக்க. அது தெரியாம நான் காலையிலேயே ஃப்ரிட்ஜ்ல இருந்த மீன் எடுத்து குழம்பு வச்சுட்டேன். என் மருமக வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாண வீடு இருக்கிறது எனக்கு தெரியும். சரி சாந்தா, கல்யாண வீட்டுக்கு மத்தியானம் தானே போயிருப்பியா? ராத்திரி வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. கல்யாண பொண்ணு என் மருமகளுக்கு ஃப்ரெண்டு பாத்துக்க. அதனால அவர் ராத்திரி ரிசப்ஷன் இருந்து சாப்பிட்டு தான் முறைன்னு சொல்லிட்டா. நேத்தைக்கு ஃபுல்லா அங்கேயே சாப்பிட்டனால மீன் குழம்பு மீதி ஆயிடுச்சு. நேத்தைக்கு எங்க வீட்டு நாய்க்கு மட்டும் கொஞ்சம் போல மீன் குழம்பு ஊற்றி சாறு கொடுத்தேன். மீதி உள்ள குழம்பு தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன், இன்னைக்கு சாப்பிடலானே. அதான் நீ வந்து கேட்டோன்னு உனக்கு எடுத்து தந்தேன். அப்போ எல்லாத்தையும் என்கிட்ட தந்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு குழம்புக்கு என்ன செய்விய? மறக்கணும், அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் என் பையன்கிட்ட சொல்லி மதியம் குழம்பு வைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நீ இதை கொண்டுட்டு போ. ஏக்கா, உங்களுக்கு சாப்பிட வச்சிருந்த மீன் குழம்பு எல்லாத்தையும் என்கிட்ட தந்துட்டீங்களாக்கா? இப்படி ஒரு நல்ல மனசுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கேன்னு நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குக்கா. சரி சரி, இதுக்கெல்லாம போட்டு சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்குவாவ. போ, போய் குழம்பு வச்சு சாப்பிடு. எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து தயங்காம கேளு, சரியா? சரி மரகதம், நான் அப்போ போயிட்டு வரேன். எத்தே எத்தே, என்ன மருமலை, எதுக்கு அழுதுட்டு வரா? எத்தே, நேத்தைக்கு நம்ம வீட்டு நாய்க்கு மீன் குழம்பு ஊற்றி சோறு கொடுத்தோம்ல. ஆமா மருமலை, அதுக்கு என்ன இப்போ? அது இப்போ உயிரோட இல்லாத்தே. என்ன சின்ன பிள்ளை சொல்லுக்கா? ஆமாத்தே, நீங்க வேணா வந்து பாருங்க. ஐயோ, மரகத வேற குழம்பு வந்து வாங்கிட்டு போனாலே அவள மேல சாப்பிடாம தடுக்கணுமே. எத்தே, ஆமாத்தே, நானும் மறந்தே போயிட்டேன். நான் முதல்ல போய் அவள்கிட்ட சொல்லிட்டு வரேன், சாப்பிடாதுங்க நீ. போ மருமலை, சீக்கிரம் வாடி போ. ஐயோ, மரகத அந்த குழம்பு சாப்பிடாத. மரகத மாமி, மரகத மாமி. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஒரு பதட்டமா ஓடி வந்திருக்கா? ஏக்கா, நீங்க எங்க வீட்ல இருந்து மீன் குழம்பு வாங்கிட்டு போனீங்களா, அதை நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இனிமேதான் சாப்பிடலான்னு இருக்கேன். அப்பாடா, இப்பதான் மாமி நிம்மதியா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? மாமி, நேத்தைக்கு வச்ச மீன் குழம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதை சாப்பிட்டு எங்க வீட்டு நாய் செத்து போச்சு. அதான் அந்த மீன் குழம்பு நீங்க சாப்பிடப்படா இல்ல, அதனாலதான் நீங்க சாப்பிடக்கு முன்னாடி தடுக்கலான்னு ஓடி வந்தேன். தயவு செஞ்சு அந்த மீன் குழம்பு சாப்பிட்றாங்க, எங்கேயாவது கொண்டு போய் தூர ஊத்திருங்க. இல்ல தூர ஊத்திராதுங்க. தூர ஊத்தினாலும் வேற ஏதாவது நாய் சாப்பிட்டு ஏதாவது ஆயிர போகுது. நீங்க அந்த குழம்பு அவ்வளோத்தையும் ஒரு குண்டு தோண்டி உள்ள ஊத்திட்டு மேல மண்ணை போட்டு மூடிடுங்க. குழம்பு இல்லையேன்னு நீங்க ஒன்றும் வருத்தப்படாங்க. நான் ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வேற குழம்பு வச்சு கொண்டு வரேன். என்னது, வேற குழம்பு வச்சு கொண்டு வரியா? போங்கடி, நீங்களும் உங்க குழம்பும். இனிமே நான் உங்கள்கிட்ட வந்து குழம்பு வாங்கி சாப்பிடுவேன்.